friends, welcome to SudhaSri kitchen. இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கிறது வெள்ளரி பழ அல்வா. வெள்ளரி பழத்துல அல்வாவான்னு கேக்குறீங்களா? ஆமாங்க. ரொம்ப சூப்பரா இருக்கும். நம்ம வெள்ளரி பழத்தை வாங்குனோம்னா உடனே பழுத்த உடனே சாப்பிடுவோம். அது அன்னைக்கே சரியா போய்டும். ஆனா இந்த மாதிரி அல்வா செஞ்சு சாப்பிட்டோம்னா 2 நாள் வச்சிருந்து கூட சாப்பிடலாம். டேஸ்ட் சூப்பரா இருக்கும். இதுல நாட்டு சக்கரை தான் போட்டு செஞ்சிருக்கோம். ரொம்ப ஆரோக்கியமானது. இந்த வெள்ளரி பழ அல்வா எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாமா? பார்க்கும்போதே சாப்பிடணும் போல இருக்குல்ல? அவ்வளோ டேஸ்ட்டாகவும் இருக்கும். இது எப்படி செய்யறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாமா? வெள்ளரி பழம் அல்வா செய்யறதுக்கு முதல்ல வெள்ளரி பழம் எடுத்துருக்கேன். இதை வந்து தோலெல்லாம் சீவிட்டு நம்ம கட் பண்ணுவோம். இது நல்லா பழுத்திருக்கு பழம். இந்த சீட்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு நம்ம இதில் அல்வா செஞ்சால் ரொம்ப சூப்பராக இருக்கும். இது வெள்ளரி வித அல்வா. அல்வா செய்யலாம், மைசூர் பாக்கு செய்யலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். லேசாக இடத்துல போதும் நல்லா வந்துடும். இப்போ நடுவில் இருக்க சீட்ஸ் மட்டும் தனியாக அப்படி ரிமூவ் பண்ணி தனியாக சேர்த்து வச்சுருவோம். இதே மாதிரி மிச்சம் பாதி பழத்தையும் நான் ரெடி பண்ணிட்டு வந்துடுறேன். நம்ம எடுத்த வெள்ளரி பழத்தை நடுவில் சீட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு மேலே இருக்கிற தோலை ரிமூவ் பண்ணிட்டு இப்படி வச்சுருக்கோம். இப்போ வந்து ஒரு அகலமான ஒரு கிண்ணமோ இல்லைன்னா ஒரு டம்ளரோ இல்லை இந்த மாதிரி ஒரு கிண்ணமோ எடுத்து நல்லா இப்படி வச்சு நசுக்கி இப்படி மாவாக செஞ்சு வச்சுக்கணும். போதும், நமக்கு வதக்கும் போது இது நல்லா சுருண்டு வந்துடும். இப்போ அடுத்தது இப்போ இந்த வெள்ளரி பழ அல்வா வந்து நம்ம நாட்டு சக்கரையில் தான் செய்ய போகிறோம். அதுக்கு நாட்டு சக்கரை இதில் 1 கப் எடுத்திருக்கேன். இப்போ இதில் ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றி இப்படி வச்சுருவோம். இது நல்லா கரைஞ்சி வந்துடும். கரைஞ்சி வந்தோடனே தூசிலாம் இருக்கும், அதெல்லாம் வடிகட்டுறதுக்காக முதல்ல தண்ணி ஊற்றி வச்சுட்டேன். இது தனியாக இருக்கட்டும். அடுத்து என்ன செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு வானிலை எடுத்துருக்கோம். அதில் ஒரு 3 ஸ்பூன் நெய் போட்டுக்கலாம். நெய் சேர்த்துட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த வெள்ளரி பழத்தை இதோடு சேர்த்துக்கலாம். இப்போ நெய் சேர்த்து இந்த வெள்ளரி பழத்தை நல்லா நம்ம இப்படி வதக்கிக்கலாம். இப்போ நம்ம சேர்த்துருக்கிற இந்த நெய்லேயே இந்த வெள்ளரி பழத்தை நல்லா நம்ம வதக்கிக்கணும். வெள்ளரி பழம்னே தண்ணி தானே இருக்கும் நிறையா. இப்போ அது தண்ணியெல்லாம் வற்றுறதுக்காக அப்பப்போ இப்படி மூடி வச்சு நம்ம கலந்து விட்டுகிட்டே இருக்கணும், இல்லைனா மேலெல்லாம் செதறும். இப்போ திறந்து பார்க்கலாம். இப்போ தண்ணியெல்லாம் நல்லா வற்றி வந்துட்டுருக்குது. இப்போ கரைச்சி வச்சுருக்கிற எந்த நாட்டு சக்கரை நல்லா கரைஞ்சிருச்சு. அதை நம்ம இப்போ வடிகட்டிடுவோம். நல்லா கலந்து விட்டுக்கலாம். மறுபடியும் மூடி வைக்கலாம். இதே நம்ம ஜீனி போட்டும் செய்யலாம், ஆனால் நாட்டு சக்கரை போட்டு செஞ்சோம்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். அடுத்தது ஒரு 4 ஸ்பூன் பால் பவுடர் எடுத்திருக்கேன். அதை கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். கட்டி இல்லாமல் கலந்துக்கலாம். கட்டி இல்லாமல் கலந்து இதோட சேர்த்துக்கலாம். அடுத்தது 4 ஸ்பூன் கார்ன் மாவு எடுத்திருக்கேன். அதையும் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு கட்டி இல்லாமல் கலந்துக்கலாம். நம்ம பால் ஊற்றுறோம்னா மேற்கொண்டு இது ரொம்ப வதங்கிட்டே தான் இருக்குமே தவிர நமக்கு அல்வா வந்து சீக்கிரம் வராது. அதனால தான் பால் பவுடர் சேர்க்குறோம். பால் பவுடர் சேர்த்தோம்னா நமக்கு அந்த மில்க் சேர்த்த டேஸ்ட்டும் கிடைக்கும், நமக்கு ரொம்ப நேரம் வதக்கிற வேலையும் இல்லாமல் இருக்கும். அதுக்காக தான். அடுத்தது இந்த 4 ஸ்பூன் கார்ன் மாவை நல்லா தண்ணியில் கட்டி இல்லாமல் கரைச்சாச்சு. இதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கைவிடாமல் கலந்துக்கலாம். இப்போ இது கூட 2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். இது நெய் கம்மியாக தான் செலவாகும் நமக்கு. இப்போ தான் பேனில் ஒட்டாமல் வரும். நம்ம வெள்ளரி பழம் வாங்கினா கூட நம்ம உடனே வச்சு சாப்பிட்டு முடிஞ்சிடும். ஆனால் இந்த மாதிரி செஞ்சு வச்சுட்டா 2 நாள் வச்சு கூட சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். இப்போ பேனில் ஒட்டாத அளவுக்கு இதை வந்துக்கிட்டே இருக்குது. இப்போ தான் இப்போ லோ ஃப்ளேமில் வச்சு தான் நம்ம இதை செய்யணும். இப்போதைக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட்டான வெள்ளரி பழ அல்வா நமக்கு ரெடி ஆகிட்டே இருக்குது. ரொம்ப சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. எந்த எசன்ஸ் இதில் ஊற்ற தேவையில்ல. ஏதாவது ஊற்றினோம்னா வச்சுக்கோங்களேன், இதில் வந்து நமக்கு இந்த வெள்ளரி பழ வாசனை நமக்கு இல்லாமல் போயிடும். நம்ம வீட்டில் எப்பயும் நம்ம சாதாரணமாக யூஸ் பண்ணுற பொருளை வச்சு மட்டுமே தான் அதை செஞ்சுருக்கோம். இப்போ பேனில் ஒட்டாத அளவுக்கு நமக்கு
இந்த வெள்ளரிப்பழ அல்வா வந்துருச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிட்டு ஒரு நெய் தடவைனா இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் நம்ம இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். கடைசியாக இது மேலே நம்ம முந்திரி பருப்பை தாளித்து ஊற்றிட்டோம்னா அவ்வளோதான், நம்மளுடைய வெள்ளரிப்பழ அல்வா ரெடி. இந்த அல்வா சாப்பிடும்போது நமக்கு திருநெல்வேலி இருட்டுக்கடை அல்வா இருக்குது பார்த்தீங்களா, அந்த டேஸ்ட்டும் நமக்கு தெரியுது. அதே மாதிரி பஞ்சாமிரதம் சாப்பிட்ற மாதிரியும் அதே மாதிரி டேஸ்ட்டாகவும் நல்லா சூப்பராக இருக்குது. நீங்களும் செஞ்சு பார்த்து எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த டேஸ்டியான வெள்ளரிப்பழ அல்வா பிடிச்சிருந்துச்சுன்னா சுதாஸ்ரீ கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஆரோக்கியமானதையே சமைப்போம், ஆனந்தமாக இருப்போம். தேங்க்யூ.